ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். 3ஆம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 52. தொகுதி 11. அட்டமா சித்தி. எண்வகை சித்தி. பகுதி 1. பரகாய பிரவேசம். கூடு விட்டு கூடு பாய்தல். பாடல் 639. ஒங்கிய அங்கி கீழ் ஒன்றுனைச் செல்ல. வாங்கி இரவி மதி வழி ஓடிட்ட. தாங்கி உலகங்கள் ஏழம் தரித்திட. ஆங்கது சொன்னோம் அறுவழியோர்க்கே. விளக்கம். நமது உடலின் மூலாதார சக்கரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி நெருப்பை சுழுமுனை நாடி வழியாக மேல் நோக்கி எழுப்ப வேண்டும். வழக்கமாக இடகலை பிங்களை வழியாக மாறி மாறி ஓடும் மூச்சு காற்றை முறைப்படி அடக்கி அவற்றை சுழுமுனையில் ஒன்றிணையச் செய்ய வேண்டும். இவ்வாறு பிராண சக்தியை சுழுமுனையில் ஏற்றிச் செல்லும் போது அது உடலில் உள்ள 7 ஆதார சக்கரங்களையும் கடந்து சென்று பிரபஞ்சத்தின் ரகசியங்களை தாங்கி நிற்கும் நிலையை தரும். இந்த நுட்பமான உண்மையே இறைவனின் அருளை பெற துடிக்கும் தகுதியுள்ள யோகிகளுக்காகவும் சாதகர்களுக்காகவும் நாம் சொல்லி இருக்கிறோம் என்கிறார் திருமூலர். இந்த பாடல் சுழுமுனை தியானத்தின் முக்கியத்துவத்தை சொல்கிறது. இடது வலது நாடிகளில் ஓடும் காற்றை ஒருநிலைப்படுத்தி முதுகெலும்பின் மைய நாடியான சுழுமுனை வழியாக ஆற்றலை மேலே கொண்டு சென்றால் ஒரு மனிதன் 7 உலகங்களையும் தன்னுள் உணர முடியும் என்பதே இதன் சாராம்சம். Explanation. The Kundalini fire that is sleeping in the root chakra of our body should be awakened upwards through the Sushumnai Nadi. The breath that usually flows alternately through the Itkalai and Pingala should be properly controlled and brought together at the Sushumnai. When the prana energy is thus carried to the Sushumnai, it passes through all the 7 basic chakras in the body and gives us the state of holding the secrets of the universe. Tirumular says that we have told this subtle truth for the worthy yogis and sadhakas who strive to receive the grace of God. This song tells the importance of Sushumnai meditation. The essence of this is that if the air flowing in the left and right nadis is balanced and the energy is carried up through the central nadi of the spine, the Vishnumuna, a person can perceive all 7 worlds within themselves. Yam petra inbam, peruga ivvayagam. இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.